அது அந்த கதை வந்து ஆட்டோ ஓட்டுநர் வந்து அந்த ஆட்டோலேருந்து இறங்கி போகிற ஒரு கர்ப்பிணிக்கு வந்து மழையில் நனைஞ்சிக்கிட்டு போகாதீங்கம்மா இந்த கொடையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒரு குடையை வந்து கொடையாக கொடுக்குறாரு. ஓகே. அவங்க வந்து இதை எப்படி நான் திருப்பி தரதுன்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் வந்து உங்களை போன்று தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாரு. ம். அது அப்படியே கை மாறி கடைசியில் ஒரு பள்ளி சிறுமிக்கிட்ட அந்த கொடை வந்து சேருது. கொடை வந்து கிடைக்குது. ஆ. அதை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு தந்தை வந்து தன்னுடைய குழந்தைய வந்து பள்ளியிலிருந்து கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல நிற்கிறாரு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் தான் அந்த ஆட்டோ டிரைவர். அந்த பள்ளி சிறுமி தான் அந்த அவருடைய மகள். அந்த கொடை அவர்ட்டயுமே திரும்ப வருது. ஓகே. அப்போ நீங்கள் ஒரு குடைய தான் கொடையா குடுத்தீங்க. அந்த குடை உங்களுக்கு திருப்பியும் கொடையா வந்து கிடைச்சிருக்குன்றது தான் இந்த கதையினுடைய அம்சம். இதில எத்தனை பேர் வராங்க, எத்தனை மக்கள் வராங்க, எப்பேர்ப்பட்ட மக்கள் வராங்க, இந்த விதைச்சதை எப்படி அறுவடை பண்றாங்கன்றது தான் நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும் நண்பான்னு சொல்லுவார் பார்த்தீங்களா? அதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் வரக்கூடிய காலங்கள்ல குடை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரும்.